Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் இஃப் clause. அதுக்கு முன்னாடி clauseனா என்னன்னு பார்க்கலாம். clauseங்கிறது ஒரு group of words. அந்த group of wordsல subjectம் இருக்கும், verbம் இருக்கும். verb எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபைனைட்டா இருக்கும். அதாவது ஒரு verbோட அந்த verbுக்கான auxiliariesம் சேர்ந்து கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். இந்த clauseங்கிறது கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கறதுனால அந்த clause பேஸ் பண்ணி வேற எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ண முடியாது. இந்த if clauseல 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் அண்ட் தேர்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாசிபிள் கண்டிஷன்னு சொல்லலாம். செகண்ட் கண்டிஷன் இம்பாசிபிள் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். ஸோ இந்த ஒவ்வொரு கண்டிஷனையும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆர் பாசிபிள் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இஃப் clause அப்படின்னா ஷார்ட்டாக என்ன, இப்போ ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்ண சொன்னாங்கன்னா இஃப்பை வச்சு கம்பைன் பண்ண சொன்னாங்கன்னா இஃப் யூஸ் பண்ணியிருக்க செக்மெண்ட் தான் இஃப் clause. அந்த செக்மெண்ட் விச் ஃபாலோஸ் இஃப் clause தான் மெயின் clause. இப்போ இஃப் clauseங்கிறது கண்டிஷன், மெயின் clauseங்கிறது ரிசல்ட். இந்த கண்டிஷன்னால இந்த ரிசல்ட். ஷார்ட்டாக சொல்லணும்னா இதனால இது நடந்தது, நான் இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரீசன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இஃப் clauseல இங்க நம்ம பார்க்குறோம். இப்போ ஓப்பன் கண்டிஷனுக்கு வரலாம். ஒரு இஃப் clause எப்படி ஃபார்ம் பண்றது? ஃபர்ஸ்ட் அந்த இஃப் clauseல இஃப்ங்கிற வேர்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளஸ் அந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்பு இல்லைன்னா ஆக்சிலரிஸ். அது ஓப்பன் கண்டிஷன்ல எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் ஆக்சிலரிஸாக இருக்கணும், ப்ரெசன்ட் வேர்ப்ஸாக இருக்கணும். ப்ரெசன்ட் ஆக்சிலரிஸ்னால் என்னென்ன இருக்கலாம்? இஸ், ஆர், ஹேஸ், ஹேவ், இது இங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் clause. மெயின் clauseல நம்ம இஃப் clauseல யூஸ் பண்ணக்கூடிய அதே சப்ஜெக்டை ப்ளஸ் மாடல் ஆக்சிலரிஸ் கேன், வில், ஷால், மே. ஸோ இஃப் clauseல ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இஸ், ஆர், ஹேஸ், ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா மெயின் clauseல கேன் இல்லைனா வில் இல்லைனா ஷால் ஆர் மே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அதோட நெகட்டிவ் சென்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஃப் clauseல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸும் ஆக்சிலரிஸும் மெயின் clauseல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் வேர்ப்ஸை பொறுத்து தான் நமக்கு ஓப்பன் கண்டிஷன்னு தெரியும். இப்போ கண்டிஷன் 1க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The dam is full, they release water. ஸோ ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம இஃப்பை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இஃப்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் த டேமுங்கிறது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டையும் இங்கே யூஸ் பண்ணியாச்சு. இஸ் ஃபுல். ஸோ நம்ம ஓப்பன் கண்டிஷனோட ரூல் என்ன? ஆக்சிலரிஸ் ப்ரெசென்ட்டில் இருக்கணும். நமக்கு கொஷினில் ப்ரெசென்ட்டில் தான் நமக்கு ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அதே ஆக்சிலரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்க சப்ஜெக்ட் என்ன? தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சப்ஜெக்ட் தேவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நம்ம அங்கே பார்த்தோம், ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, மாடல் ஆக்சிலரிஸில் கேன், வில், ஷால், மே யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம இஃப் clauseல ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வில் யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஃப் த டேம் இஸ் ஃபுல் தே வில் ரிலீஸ் வாட்டர். ஸோ நமக்கு இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம ப்ரெசன்ட் ஆக்சிலரி யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வில்லுங்கிற மாடல் ஆக்சிலரியும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒர்க் ஹார்ட், ஒர்க்குங்கிறது இங்கே வந்து ப்ரெசன்ட் வேர்பாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். இட் மே ரெயின், அசோக் வில் நாட் வென்ச்சர் அவுட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர் சாய்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆன்சருக்கு பாருங்கள். இஃப் இட் ரெயின்ஸ் அசோக் வில் நாட் வென்ச்சர் அவுட். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான், நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். இங்கே இட் மே ரெயின்னு கொடுத்துருக்காங்க. மேங்கிறது இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இஃப் இட் ரெயின்ஸ்ன்னு யூஸ் பண்ண, ரெயின்ஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட் தான். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அசோக் வில் நாட் வென்ச்சர் அவுட் அப்படியே கொஸ்டினில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இஃப்க்கு பதிலாக அன்லெஸ் யூஸ் பண்ண, இஃப்போட சப்ஸ்டியூட் ஈக்குவலான சப்ஸ்டியூட் தான் அன்லெஸ். ஸோ மழை பெய்கிற வரைக்கும் அசோக் வெளியிலே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க.
அது எப்படி சொல்லலாம்? unless it rains Ashok will venture out. இப்போ if it rains Ashok will not venture outனா அதுதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சா அசோக் வந்து வெளியில போக மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இட் மே ரெயின் அசோக் வில் நாட் வென்ச்சர் அவுட். மழை பெய்யலாம், அசோக் வெளியில போக மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா மழை பெஞ்சா அசோக் வெளியில போக மாட்டான், இல்லைன்னா மழை பெய்யற வரைக்கும் அசோக் வெளியில தான் இருப்பான். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்ஸ் மாறாம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதோட ஆன்சர் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். ஐ ஹாவ் நோ மணி, ஐ won't buy the book. ஸோ என்கிட்ட மணி இல்லை, அதனால புக் வாங்க மாட்டேன். இது நம்ம எப்படி எழுதலாம்? அப்படியே கூட அதே மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி இஃப் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். இல்லைன்னா அந்த ஐ ஹாவ் நோ மணி, நோங்கிறது நெகட்டிவ் சென்ஸ் இல்லையா, அண்ட் won'tங்கிறதும் நெகட்டிவ் சென்ஸ், அதை பாசிட்டிவா கூட நம்ம எழுதலாம். இஃப் ஐ ஹாவ் மணி ஐ வில் பை த புக். என்கிட்ட மணி இல்லை, அதனால நான் புக்கு வாங்க மாட்டேங்கிறது கொஸ்டின். என்கிட்ட மணி இருந்தா நான் புக்கு வாங்குவேங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது. நம்ம அதே மாதிரி கூட எழுதலாம். இஃப் ஐ ஹாவ் நோ மணி ஐ won't buy the book. அதுவும் கரெக்டு தான். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு வரலாம். செகண்ட் கண்டிஷனை இமேஜினரி ஆர் இம்பாசிபிள் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம எஃப் கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கண்டிஷன் 2ன்னு எப்படி நமக்கு தெரியுங்கிறது அதில் இருக்க வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இஃப் கிளாஸில் வாஸ், வேர், ஹேட் இல்லை எனி பாஸ்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ், இந்த மாதிரி பாஸ்டில் இருக்க ஆக்சிலரிஸோ இல்லை வேர்ப்ஸையோ யூஸ் பண்ணி எஃப் கிளாஸில் வந்தால் அதோட மெயின் கிளாஸ் பாஸ்ட் மாடல் ஆக்சிலரிஸை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வாஸ், வேர், ஹேட் அந்த மாதிரி இங்கே பாஸ்ட் வேர்ப்ஸ் இஃப் கிளாஸில் வந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் குட், வுட், ஷுட், மைட், இல்லைன்னா அதோட நெகட்டிவ் சென்ஸ் குடன்ட், வுடன்ட், ஷுடன்ட், மைட்டன்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிஷன் 1 மாதிரியே தான் கண்டிஷன் 2ல ஆக்சிலரிஸ் வந்து பாஸ்டில் யூஸ் பண்ணணும் அண்ட் மாடல் ஆக்சிலரிஸும் பாஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் கண்டிஷன்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் பார்க்கலாம். ஆம்ங்கிறது ப்ரெசன்ட் ஆக்சிலரி தான். ஆனால் இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 2 சென்டென்ஸ் கொடுத்தா அந்த 2 சென்டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ்லேயோ ஆம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இஃப் கிளாஸில் கன்வெர்ட் பண்ணும்போது வேறாக தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். இஃப் ஐ ஆம் அ ஷிப் ஐ கிராஸ் த ஓஷன். ஸோ ஐ ஆம் அ ஷிப் ஐ கிராஸ் த ஓஷனுங்கிறது இமேஜினரி. நான் இப்போ கப்பலும் கிடையாது, என்னால் கப்பலாக இருந்தால் நான் ஓஷனை கிராஸும் பண்ண முடியாது. நான் கப்பலாக இருந்தேன்னா நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கண்டிஷன். ஸோ இமேஜினரி கண்டிஷன்னு வரப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? இஃப் ஐ வேர் அ ஷிப் ஐ வுட் கிராஸ் த ஓஷன். நான் ஒரு கப்பலாக இருந்திருந்தேன்னா நான் ஓஷனை கிராஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பாஸ்டில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆம்ங்கிறது இங்கே பாஸ்டில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால வேற சேஞ்ச் ஆகிடும். ஐ டோன்ட் ஹாவ் ஸ்மால் ஐஸ், ஐ ஆம் நாட் அ சைனீஸ். ஸோ இங்கேயும் ஆம் வந்திருக்கு, அதனால அது வேற மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஐ டோன்ட் ஹாவ் ஸ்மால் ஐஸ்ன்னு வந்திருக்கு. இதில் நிறையா பேருக்கு டவுட் வரும், டோன்ட் ஹாவ்ங்கிறது வந்துட்டு ப்ரெசன்ட் தானே, அப்படியே வந்துட்டு அதை நம்ம வந்து பாஸ்டில் வந்து செகண்ட் கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம், ஏன் பாஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம், செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரியும் அதுக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவும் வந்துச்சுன்னா அது செகண்ட் கண்டிஷன். இப்போ டோன்ட் ஹாவ்ங்கிறது வந்து ஒரு ஆக்சிலரி, ஸ்மாலுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கிறதுனால இது வந்து செகண்ட் கண்டிஷன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி மாற்றணும்? ஐ ஆம் நாட் அ சைனீஸ், ஐ வுட் ஹாவ் ஸ்மால் ஐஸ். ஐ ஆம் நாட் அ சைனீஸ் நீங்கள் நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம். இஃப் ஐ வேர் அ சைனீஸ் ஐ வுட் ஹாவ் ஸ்மால் ஐஸ். ஷி ஸ்டடிட் வெல், ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். ஸ்டடீடுங்கிறது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஸ்டடீடுங்கிறது பாஸ்ட் வேர்ப். பாஸ்ட் வேர்ப் இருந்தால் நம்ம மெயின் கிளாஸில் பாஸ்ட் மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணணும். பாஸ்ட் மாடல் ஆக்சிலரி என்னென்ன? வுட்டு, குட்டு, ஷுட்டு அண்ட் மைட். ஸோ இங்கே நம்ம வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஷீ ஸ்டடீட் வெல் ஷீ வுட் பாஸ் தி எக்ஸாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஸ்டடீடுங்கிறது பாஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல வுட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ ஹேட் நோ மணி, ஐ டிட் நாட் பை த புக்.
ஸோ இதில் ஐ ஹேட் நோ மணி, ஹேடுங்கிறது வந்து பாஸ்ட் வெர்பு, சாரி பாஸ்ட் ஆக்சிலரி. அண்ட் செகண்ட் செக்மெண்ட்ல ஐ டிட் நாட் பை த புக்குங்கிறதும் பாஸ்ட், டிட்டுங்கிறது பாஸ்ட் ஆக்சிலரி. இதுக்கு என்ன மீனிங்? என்கிட்ட அப்போ மணி இல்லை, அதனால புக்கு வாங்கலைன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? என்கிட்ட மணி அப்போ இருந்திருந்ததுன்னா நான் புக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம். இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் பை த புக். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கண்டிஷனை ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மெயினாக நம்ம பிளைண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேர்ட் கண்டிஷனில் இஃப் கிளாஸ் செக்மெண்ட்டில் ஹேடு கண்டிப்பாக இருக்கணும், மெயின் கிளாஸில் would haveங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேர்ட் கண்டிஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான் இதுதான். இப்போ நம்ம 2 சென்டென்ஸ் கொடுத்தா அதை நம்ம தேர்ட் கண்டிஷன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது, இஃப் கிளாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும், இந்த 2 ரூலையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இஃப் கிளாஸில் ஹேட் இருக்கணும். ஹேடு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட இருக்கலாம், இல்லை பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இருக்கலாம், இல்லை நாட் பீன் ப்ளஸ் ஹேட் நாட் பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவாக இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஹேடுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்ம் கூட இருக்கலாம், இல்லை ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கூட இருக்கலாம், இல்லை ஹேட் நாட் பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கூட இருக்கலாம். ஸோ ஹேடுங்கிறது இங்கே இருக்கணும். அண்ட் மெயின் கிளாஸில் என்ன இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் குட், உட், மைட், இல்லைன்னா அதோட நெகட்டிவ் சென்ஸ், ப்ளஸ் ஹேவ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, மெயின் கிளாஸில் உட் ஹேவ் இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி இஃப் கிளாஸில் உட்டு தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் உட்டுன்னு சொல்கிறேன். உட் ஹேவ் இருக்கணும். உட் ஹேவ் ப்ளஸ் பீன் கூட இருக்கலாம், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட இருக்கலாம். அண்ட் தேர்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வாஸுங்கிற வேர்ட் மெயின் கிளாஸ்லையோ இல்லை இஃப் கிளாஸ்லையோ இல்லை ரெண்டுத்துலேயும் வந்தாலும், வாஸுங்கிற வேர்டு வந்தாலே அந்த வாஸை நம்ம பீனாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதான் இஃப் தேர்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இஃப் கிளாஸ் ரூல். நம்ம இது கூட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ரூல்ஸை நான் சொல்கிறேன். தேர்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஹேட் இருக்கணும், செகண்ட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக would have இருக்கணும். இப்போ 2 சென்டென்ஸை கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி தேர்ட் கண்டிஷனுக்கு தான் மாற்றணுங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த 2 சென்டென்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் டிட் அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டில் டிட் இருந்தால் அது தேர்ட் கண்டிஷன் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வாஸ், செகண்ட் செக்மெண்ட்டில் டிட் இருந்தாலும் அது தேர்ட் கண்டிஷன் தான். அண்ட் 2 செக்மெண்ட்லேயும் வாஸ் இருந்தாலும் அது தேர்ட் கண்டிஷன் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் டிட் இருந்து செகண்ட் செக்மெண்ட்டில் வாஸ் இருந்தாலும் அது தேர்ட் கண்டிஷன் தான். அண்ட் தேர்ட் கண்டிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இஃப் கிளாஸில் கன்வெர்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் எழுதணும், அண்ட் பாசிட்டிவில் இருக்கிறத நெகட்டிவாக மாற்றி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இஷ்டம், அதோட மீனிங் மாறாமல் நம்ம பாசிட்டிவ்லையும் எழுதலாம், இல்லை கொஷனில் நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி கூட எழுதலாம். ஆனால் தேர்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தால் அதை பாசிட்டிவ்க்கு மாற்றி தான் எழுதணும், அண்ட் பாசிட்டிவ்ல இருந்தால் அது நெகட்டிவ்க்கு மாற்றி தான் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தி டாக்டர் டிட் நாட் கம் ஏர்லியர், he did not save the patient. ரெண்டுமே இப்போ நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹேட் இருக்கணும், செகண்ட் செக்மெண்ட்டில் would have இருக்கணும். இங்கேயும் டிட் இருக்கு, அதனால நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டில் இருக்க டிட் would have சேஞ்ச் ஆயிருக்கு. இஃப் த டாக்டர் had come earlier, ஸோ கொஸ்டினில் என்ன இருக்குது, த டாக்டர் டிட் நாட் கம் ஏர்லியர்னு நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிட் இங்கே ஹேடாக மாறிடுச்சு. இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஹேட் தான் இருக்கணும், செகண்ட் செக்மெண்ட்டில் would have தான் இருக்கணும். இது எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா தேர்ட் கண்டிஷனை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இஃப் த டாக்டர் ஹேட் கம் ஏர்லியர் he would have saved the patient. இப்போ ரெண்டுத்துலேயுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையுமே பாசிட்டிவாக எழுதியிருக்கோம். செகண்டில் he would have saved the patientங்கிறது செகண்ட் செக்மெண்ட்டில் தேர்ட் கண்டிஷனில் would have தான் இருக்கணும். அண்ட் would have கூட நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கலாம்,
இல்லை பீன் கூட இருக்கலாம். இங்கே வாஸ் இருந்தால் தான் பீன் இருக்கும். நீங்கள் வாஸ் இல்லை, அதனால நம்ம இப்போ பீன் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வாஸ் இருக்கு பாருங்க. இட் வாஸ் வெரி ஹாட், த பீப்புள் டிட் நாட் வென்ச்சர் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஹேட் இருக்கணும், செகண்ட் செக்மெண்ட்டில் வுட் ஹேவ் இருக்கணும். இங்கே வாஸ் இருக்கிறதுனால நம்ம பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பாசிட்டிவாக இருக்குது, அதனால நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் இட் நாட் ஹேட் பீன் ஹாட், த பீப்புள் வுட் ஹேவ் வென்ச்சர்ட் அவுட். இங்கே வுட் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது, அதனால் நம்ம வுட் ஹேவ்னு பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வென்ச்சர்டுங்கிறது வந்துட்டு V3 ஃபார்ம், வென்ச்சரோட V3 ஃபார்ம், அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் நாட் லேசி, ஐ வாஸ் நாட் ஸ்கோல்டட். ரெண்டுத்துலேயும் வாஸ் இருக்குது, அதனால ரெண்டு செக்மெண்ட்லேயும் பீன் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்தையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஹேட் இருக்கணும், அண்ட் செகண்ட் செக்மெண்ட்டில் வுட் ஹேவ் இருக்கணும். பீன் வந்து எப்போவுமே ஆக்சிலரிக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும், அதனால நம்ம பீன் ஆக்சிலரிக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ ஹேட் பீன் லேசி, ஐ வுட் ஹேவ் பீன் ஸ்கோல்டட். ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே வாஸ் நாட் லேசிங்கிறத நம்ம வந்து வாஸ் இருக்கிறதுனால பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் செக்மெண்ட்ல ஐ வாஸ் நாட் ஸ்கோல்டடுங்கிறது செகண்ட் செக்மெண்ட்ல வுட் ஹேவ் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி வாஸுங்கிற வேர்டு இருக்கிறதுனால நம்ம பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டிட் நாட் ஹேவ் த டிக்கெட், ஐ வாஸ் பெனலைஸ்ட். ஸோ இது கொஞ்சம் ரேரான சென்டென்ஸ். இஃப் ஐ ஹேட் த டிக்கெட், ஐ வுட் நாட் ஹேவ் பீன் பெனலைஸ்ட். ஸோ ரெண்டு ஹேட் கண்டினியூஸாக வந்திருக்கு. அது என்னன்னா, நமக்கு தேர்ட் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஹேட் இருக்கணும், செகண்ட் செக்மெண்ட்டில் வுட் ஹேவ் இருக்கணும் இல்லையா. இங்கே இந்த டிட்டுக்கு ஹேட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அண்ட் அந்த ஹேவ் இருக்கிறத நம்ம ஹேடாக மாற்றணும். இங்கே ஹேவுங்கிறத ஆக்சிலரியாக ஃபங்க்ஷன் ஆகல, மெயின் வேர்பாக ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. என்கிட்ட டிக்கெட் இல்லைங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் தட் டிக்கெட், நான் அப்போ அந்த டிக்கெட்டை வச்சு இல்லைங்கிறது தான் வந்துட்டு அந்த ஹேவோட சென்ஸ் இங்கே. அதனால அந்த ஹேவை நம்ம V3 ஃபார்முக்கு நம்ம மாற்றணும் இல்லையா, அதனால நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ ஹேட் த டிக்கெட், ஐ வுட் நாட் ஹேவ் பீன் பெனலைஸ்ட். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம ஹேடுன்னு பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் பெனலைஸ்டுங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால அதை நான் வந்து நெகட்டிவ்ல யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல யூஸ் பண்ணணும், ஆக்சிலரிக்கு முன்னாடி தான் நாட் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆக்சிலரிக்கு அப்புறம் தான் நாட் யூஸ் பண்ணணும், வுட்டுக்கு அப்புறம் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ் பீன் பெனலைஸ்ட், பீனுங்கிறது அங்கே வாஸ் இருக்கிறதுனால பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இஃப் கிளாஸில் இருந்த 3 கண்டிஷன்ஸையும் பார்த்தோம். இப்போ ஜீரோ கண்டிஷன் ஒன்று பார்க்கலாம். இந்த ஜீரோ கண்டிஷனில் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ட்ரூத் இல்லைன்னா ஹேபிச்சுவல் ட்ரூத் இல்லை ஜென்ரல் ட்ரூத், இது மாதிரி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் வேர்ப் ப்ரெசண்ட்டில் இருக்கும், அண்ட் மெயின் கிளாஸ்லேயும் உங்களுக்கு வேர்ப் இல்லை ஆக்சிலரி எது இருந்தாலும் அது ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அது ஏதோ பாஸ்டில் இருந்துச்சு, ஏதாவது சயின்டிஸ்ட் பற்றி இல்லை இந்த வேர்ல்டு பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அது யூனிவர்சல் ட்ரூத். அது ஹிஸ்ட்ரிங்கிறதுனால அது பாஸ்ட், ஸோ அங்கே இருக்க வேர்ப் பாஸ்டில் தான் இருந்திருக்கும், அண்ட் அதோட ஆக்சிலரியும் பாஸ்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் பட்டர் இட் மெல்ட்ஸ். ஸோ இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். பட்டரை ஹீட் பண்ணோன்னா அது மெல்ட் ஆகும். இந்த ஜீரோ கண்டிஷனில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்பை வென்னால் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இஃப் யூ ஹீட் பட்டர் இட் மெல்ட்ஸ், இதை பட்டர் மெல்ட்ஸ் வென் யூ ஹீட்டுன்னு இஃப் கிளாஸ்க்கு ஆல்டர்னேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆனால் ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இஃப் கிளாஸை கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.